இதோட நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒழுங்காக ஒர்க் ஆகல, சார்ஜிங்கும் ஏறலான்ட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்க என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம இதோட பேக் சைடில் இந்த ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட பாட்டம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சார்ஜராங்கிறத செக் பண்ணிக்கலாம். சார்ஜர் பின் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜர் ஆன் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். லைட் எதுவும் இண்டிகேஷன் ஆகலை. இப்போ நம்ம இதோட போர்டில் உள்ள ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த போர்டுக்கு போகிற ஸ்பீக்கர்ஸ் லைனும் பேட்டரி லைனும் நம்ம டிசால்டரிங் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த புது போர்டு நம்ம போட்டுடலாம். இதில் அதே மாதிரி நம்ம இதுலேயும் நம்ம பேட்டரி ஸ்பீக்கர்ஸ் லைன்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த ஒயர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து சால்டரிங் பண்ணிக்கலாம். போர்டுக்கு போகிற பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் ஸ்பீக்கர்ஸ் போகிறது தனியாக, பேட்டரிக்கு போகிற பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் தனியாக நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கரெக்டாக சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. சுவிட்சஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லைட் இண்டிகேஷன் ஆகுது. இப்போ இதை நம்ம ஸ்க்ரூஸை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இருக்க மாதிரியே சேம் ஸ்டிக்கர் நம்மகிட்ட இல்லாதனால வேறு ஒரு ஸ்டிக்கர் போட்டு இதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்போ ஆன் பண்ணி ஆடியோ செக்கிங் பார்த்துடலாம். நம்ம வீடியோ பிடிச்சதை மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.